ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து அப்பியர் ஆகும்போது கண்டிப்பாக ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு செக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்ட்டில் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமான டைம் ஏன் எடுத்துக்கிறோம்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்காண்டி எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த டைமை சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமில் இப்போது லைக் பேங்க் எக்ஸாம் வந்து 20 மினிட்ஸில் வந்து 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒன்று நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸில் நம்ம வந்து பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா பிலோ ஆர் எபோவ் 100. இது 2 நம்பர் பாருங்கள், ரெண்டுமே வந்து 100க்கு வந்து பிலோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா 19 கூட என்ன பண்ணால் 100 வரும் 9, 98 கூட என்ன பண்ணால் 100 வரும் 2. ரெண்டுமே வந்து 2 நம்பரும் 100 கம்மியாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். இது 2 மல்டிப்ளை பண்ணுவோமா, 9 to 2 18, கிராஸ் அடிஷன் பண்ணுவோம். 98 minus 9 90, 89 வரும். 91 - 2 போட்டாலும் 89 தான் வரும். எப்படி பண்ணாலும் ஒரு ஆன்சர் தான் வரும், நம்ம இதாக ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 89. ஸோ இதுக்கு ஆன்சர் 8918. ஓகே, ரெண்டாவது சம் போகலாம். 97. ஸோ 103 - 3 இது வந்து -1. ஏன் மைனஸ் போட்டோம்னா 100 கம்மியாக இருக்குது. 3 ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். இது 1 ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். ஸோ 1 × 3 3. முக்கியமான விஷயம் என்னன்னா 2 டிஜிட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுடலாம். 1 டிஜிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னாடி 0 சேர்க்கணும். 3 டிஜிட் வந்தால் என்ன பண்ணணும் சொல்கிறேன் நான். இப்போ கிராஸ் அடிஷன் பண்ணுவோமா, 97 - 1 99 - 3 96. ஸோ இதுக்கான ஆன்சர் 9603. இது பார்க்கலாமா, -11 - 3. இது வந்து கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 33. தென் கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 89 - 3 97 - 3 86. ஸோ இதுக்கான ஆன்சர் 8633. ஸோ இங்கே பாருங்கள் 85 91 -15 -9. ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 15 × 9 5 3 135. இப்போ என்ன பண்ணா 35 மட்டும்தான் போடணும். நான் என்ன சொன்னேன், 2 டிஜிட் மட்டும் தான் போடணும் சொன்னேன். பேலன்ஸ் வந்து கேரியா வந்து அடுத்த நம்பர் கொடுத்துடணும். அடுத்த நம்பர் என்னது, கிராஸ் அடிஷன். 85 - 9 ஆர் 91 - 15 76. இந்த ஒன்று கேரியா போச்சுன்னா 77. ஸோ 7735. ஓகே, இந்த சம் போகலாம். 103 × 107. இது வந்து என்னன்னா +3 போடணும், ஏன்னா 100 அதிகமாக இருக்குது. இங்கே வந்து +7 போடணும், ஏன்னா 100 அதிகமாக இருக்குது. கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 21, மல்டிப்ளை பண்ணால் 21. கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 103 + 7 107 + 13 110. ஸோ இதுக்கு ஆன்சர் 11021. இது வந்து +9 + 15. இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 135 கிடைக்கும். 35 மட்டும் போட்டுட்டு 1 வந்து கேரியாக கொடுத்துருவோமா, 109 + 15 115 + 9 124. 1 கொடுத்தோம்னா 125. ஸோ இதுக்கு ஆன்சர் 12535. ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்த கேஸில் வந்து பிலோ அண்ட் எபோவ் 100. ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 100 பிலோவாக இருக்கும், இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 100 எபோவாக இருக்கும். ஸோ அந்த மட்டும் என்ன பண்ணுறதுன்னா +9 ஆஸ் யூஷுவல் -9 ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 81. மேலே வந்து இது இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும்னா மேலே வந்து 2 0 சேர்க்கணும். 2 0 சேர்த்துட்டு கிராஸ் அடிஷன் பண்ணணும். 109 - 9 100. இதை மைனஸ் பண்ணிடணும். 10 இது 9. 10ல் 1 போச்சுன்னா 9, 9 போச்சுன்னா 1. இது 9 இருக்கும், 9 இருக்கும், 0 இருக்கும். ஸோ 9. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 9919. இந்த சம் போகலாம். +1 - 1 ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1. என்ன சொன்னோன்னா இங்கே என்ன நம்பர் 3 டிஜிட் 2 டிஜிட் என்ன வேணால் வந்தாலும் பரவாயில்ல, மேலே 2 0 சேர்த்துடணும். கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 100. ஸோ இது போட்டிங்கன்னா 10 9 9 9 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 9999. இதுக்கு ஆன்சர் இது. இது சம் போலாமா, -13 + 15. 13ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 15 1 1 6 1 3 1 5 9 1. என்ன சொன்னேன்னா இந்த நம்பர் அப்படியே போட்டுடணும், மேலே 2 டிஜிட் ஆட் பண்ணிடணும். ஸோ கிராஸ் அடிஷன் பண்ணோம்னா 87 + 15 102. நீங்கள் இப்படி பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணலாமா, 10 9 1 5 0 0 0 1. ஸோ இதுக்கான ஆன்சரு 1005. ஸோ இது பார்க்கலாம்.
-5 + 5 ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 25, மேலே 2 0, கிராஸ் அடிச்சு பண்ணோம்னா 100, 10 9 9 9 5 7 9 9. ஓகே, இந்த சம் போலாமா? -5 + 2, 5 × 2 10, மேலே வந்து 2 0 சேர்ப்போம். 95 + 2 97, ஸோ 0 10 6 9 6 9, ஸோ இதுக்கு ஆன்சர் 9690. இந்த சம் போகலாம். 100 × 110, இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இருந்தாலும் அந்த மெத்தடில் போடலாம். +0 + 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 0, இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, மேலே 2 0 போட்டணும். கிராஸ் அடிச்சு பண்ணோம்னா 110, இப்போ 0 1 1. ஓகே, இதுதான் கேஸ் 2 மாடலு. இப்போ வந்து கேஸ் 3 போகலாம். கேஸ் 3 என்ன இருக்கும்னா 11 இருக்கும். அதாவது என்னன்னா 11 1 1 1 4 1 இந்த மாதிரி மாடலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்து எப்படி பண்ணணும்னா, இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க, 2 நம்பர் இருக்கா, 2 1 இருக்கா. ஸோ வந்து ஒரு 0 முன்னாடி பின்னாடி சேர்த்துடணும், ஒரு 0 முன்னாடி பின்னாடி சேர்த்துடணும். இங்கே 11ங்கிறது 2 டிஜிட்னால 2 2 ஆட் பண்ணிக்கிறணும். 9 + 0 9, 8 + 9 13, பேலன்ஸு 8 + 17, பேலன்ஸு 1, 0 + 8 8 + 1 9. ஒன்றும் இல்லை, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும், அடுத்து இந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும், அடுத்து இந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட் தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த சம்பளமா 67, முன்னாடி ஒரு 0 பின்னாடி ஒரு 0, 7 + 0 7, 6 + 7 13, பேலன்ஸ் 1, 6 + 6 + 1 7. ஸோ இதுக்கு ஆன்சரு 731. இந்த சம்பளமா 628 0 0 0 0. ஏன் 2 0 போட்டேன்னா இங்கே 3 1 இருக்கு, ஸோ 2 0 போட்டிருக்கேன். இங்கே 3 1 இருக்குன்னா 3 3 ஆட் பண்ணணும். இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 8, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணும், இது வரைக்கும் ஆட் பண்ணுமா 8 2 10, பேலன்ஸு 1, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 8 2 10 16 17, ஸோ 7, பேலன்ஸ் 1, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணுவோமா 8 8 + 1 9, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 6, அதுக்கடுத்து 0. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 69708. ஓகே, இந்த சம் போகலாம். இதில் 3 0 இருக்கா, அப்போ முன்னாடி பின்னாடியும் 2 0, 7 6 3 2 5 0 0. இந்த இது இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 3 ஆட் பண்ணணும். இங்கே 5 இருக்கனால 5, அடுத்து இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 7, அடுத்து இதுலேருந்து ஆட் பண்ணோம்னா 10க்கு 0 கேரி 1, அப்புறம் 6லேருந்து ஆட் பண்ணோம்னா 9 11 12, பேலன்ஸு 1, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 10 16 17, ஸோ 17க்கு 7, பேலன்ஸு 1, அப்புறம் இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 14, பேலன்ஸு 1, ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 8 + 7 + 1 8. ஸோ இதற்கு ஆன்சர் வந்து 8472075. ஓகே, இந்த சம் பார்க்கலாமா? இது வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், இதை வச்சுட்டு இது பண்ணலாம், இதை வச்சுட்டு இதை பண்ணலாம். நான் வந்து 2 டிஜிட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இது ஆட் பண்ணோம்னா 2, இது ஆட் பண்ணோம்னா இது வரைக்கும் ஆட் பண்ணோம் 1, இது பண்ணோம்னா 2, இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 2, இது பண்ணோம் 1. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 2 1. இது பண்ணலாமா 64, ஸோ 2 டிஜிட் முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறணும். இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 4, இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 10க்கு 0 10, பேலன்ஸ் 1, இது வரைக்கும் பண்ணோம்னா மறுபடியும் 10 தான் வரும். 10 + 1 11, பேலன்ஸ் 1, மறுபடியும் பண்ணோம்னா 1 7. ஓகே, அதாவது இது வரைக்கும் பண்ணோம்னா 4, இது வரைக்கும் பண்ணோம்னா 6 + 64 0 0 0 0வா, இது வரைக்கும் பண்ணோம்னா 4, அப்புறம் இது வரைக்கும் பண்ணோம்னா 10க்கு பேலன்ஸ் 1, அப்புறம் இது வரைக்கும் பண்ணோம்னா 6 + 4 10, 10 + 1 11, பேலன்ஸ் 1, 6 + 1 7. ஸோ இதுக்கான ஆன்சர் 7104. இது பார்க்கலாமா 1 1 1, இங்கே 2 0 இங்கே 2 0, இது ஆட் பண்ணோம்னா 1, இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 2, இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 3, மறுபடியும் இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 2, இது வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 1. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 3 2 1. ஓகே, இப்போ வந்து அடுத்த கேஸ் போகலாம். அடுத்த கேஸ் என்னன்னா மல்டிப்ளை வந்து 3 டிஜிட் நம்பரு, சென்டர் வந்து எப்பயுமே 0 இருக்கணும். அந்த மாதிரி டைமே ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா 7 × 2 எவ்வளோ 14, 2 × 5 10,
7 into 5 35, 2 into 2 4, 39. So the answer 103914. இந்த சம் பார்க்கலாம். 9 into 2 18, 3 into 9 18, 3 into 9 27, 9 into 9 81, 3 into 2 6, so 87. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பயுமே ரெண்டு டிஜிட் தான் வந்து பிளேஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா முன்னாடி 0 ஆட் பண்ணிக்கிறணும். 3 டிஜிட் இருந்துச்சுன்னா ஒரு 2 போட்டு மிச்சம் ஒன்று கேரியாக கொடுத்துடணும். இதில் பார்க்கலாம். 8 இருக்கா, 9 இருக்கா. 8 into 9 72, 9 into 7 63, 8 into 7 56, 9 into 9 81, 7 137. ஸோ 37 மட்டும் தான் இங்கே பிளேஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஒன்று கேரியாக கொடுத்துடணும். இப்போ ஆன்சர் என்னது 6437772. இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, இந்த சம் பார்க்கலாம். யூனிட் பிளேஸ் வந்து சேமாக இருக்கணும். சம் ஆஃப் டென்ஸ் would be 10 இருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, யூனிட் பிளேஸுங்கிறது இந்த பிளேஸ் தான் யூனிட் பிளேஸ். சம் ஆஃப் டென்ஸ்னா யூனிட் பிளேஸ் முன்னாடி இருக்க தான் டென்ஸ். அது வந்து எப்போ இருக்குன்னா ஆட் பண்ணால் 10 இருக்கணும். இப்போ பாருங்க, அதில் யூனிட் பிளேஸ் சேமாக இருக்கா, எல்லாத்தையும் பாருங்க சேமாக இருக்கும். அது முன்னாடி இருக்க நம்பர் வந்து ஆட் பண்ணால் 10 இருக்கும். 3 + 7 10 இருக்குது. இங்கே 5 + 10 10 10. இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுறதுன்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னா 6 into 6 36. ஸோ அந்த 36 வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. 3 into 7 21, அது கூட 6 ஆட் பண்ணால் 27. ஒன்றும் இல்லை, இது மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுருவோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ப்ளஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம். 6 என்ன நம்பர் காமனாக ஆட் பண்ணிடணும். இதில் பார்க்கலாமா. 2 into 2 4. எப்பவுமே என்ன சொன்னேன், ஒரு டிஜிட் இருந்தால் முன்னாடி ஒரு 0 சேர்த்து விட்டுறணும். 5 into 5 25 + 2 போட்டோம்னா 27. ஸோ இதுக்கு ஆன்சர் 2704. ஓகே, இந்த சம் பார்க்கலாமா. 63 43. 10 ஸ்பேஸ் வந்து அது சம் ஆஃப் 10 இருக்குது. இது வந்து 3 இருக்குது. ஸோ 3 into 3 9, முன்னாடி 0 சேர்த்துடணும். 6 into 4 24, இந்த 3 சேர்த்தோம்னா 27. ஸோ இதுக்கு ஆன்சர் 2709. ஓகே, இந்த சம் போகலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 92 12 இருக்குது. 2 into 2 4, முன்னாடி 0 சேர்த்துடணும். 9 into 1 9, அப்புறம் 2 ஆட் பண்ணோம்னா 11. ஸோ ஆன்சர் 1104. ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். 19 into 99. இங்கே 9 இருக்குது, இங்கே 9 சேமாக இருக்குது. 9 இருக்குது, 1 இருக்குது, ஸோ 10 இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் போடலாம். 99 81, 1 into 9 9, அது கூட 9 ஆட் பண்ணோம்னா 18. ஸோ இதுக்கு ஆன்சர் 1881. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 71 into 31. 71 into 31னா இங்கே 1 into 1 இருக்குது. ஸோ 1 அப்படியே ஆட் பண்ணிட்டு மறுபடியும் 0 சேர்த்துக்கணும். 7 into 3 21, 1 ஆட் பண்ணிட்டோம்னா 22. ஸோ இதுக்கு ஆன்சர் 2201. ஓகே, இப்போ வந்து என்னன்னா சம் ஆஃப் யூனிட் பிளேஸ் இஸ் 10 எக்ஸப்ட் யூனிட் ஆல் ஆர் சேம். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் 10 இருக்கும். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இது வந்து இப்போ முன்னாடி பார்த்த மாடல் வந்து 2 டிஜிட் இருந்தால் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ரெண்டுக்குமே எத்தனை ஒன்று இருக்கலாம். 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இங்கே வந்து 1 2 இருக்குது, இங்கே 1 2 இருக்குது. இங்கே வந்து பெரிய நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா யூனிட் பிளேஸில் வந்து சேமாக இருக்கணும். 3 இருக்கா இங்கே சேமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன பண்ணலாம்னா இதே மல்டிப்ளை பண்ணோம்னா 21. இதுக்கு சேமாக இருக்கா, இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 9. ஸோ 8 into 9 89 72. ஸோ இதுக்கு ஆன்சர் 7221. இது பார்க்கலாமா. 1 into 9 9, முன்னாடி 0 சேர்த்துடணும். 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 into 7 42. ஓகே, இந்த சம் பார்க்கலாம். 1 2 3 into 1 2 7. 3 into 7 21. 12க்கு அடுத்த நம்பர் என்னது 13. ஸோ 12 into 13 எவ்வளோ 6 3 2 1 156. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 15621. இந்த சம் பார்க்கலாம். இது வந்து 3 into 7 21, 10க்கு அடுத்த நம்பர் 11. ஸோ 10 into 11 110. இந்த சம்மை வந்து நீங்கள் முன்னாடி பார்த்த மாடலையும் போடலாம். அதாவது என்னன்னா 100 ரெண்டுமே அதிகமாக இருக்கா. ஸோ +3 +7 போட்டு அப்படி பண்ண ஒரு ஆன்சர் தான் வரணும். ஜஸ்ட் சொன்னேன். ஓகேவா. இந்த சம் பார்க்கலாம். 1 இருக்கு, 9 இருக்கு, முன்னாடி இருக்க சேமாக இருக்குது. ஸோ 1 into 9 9, முன்னாடி 0 சேர்த்துட்டு இங்கே 1000 இருக்கா. ஸோ 1000 into 1001, ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 1 1 2 3. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1001 10009. இந்த சம் பார்க்கலாம். 22 into 28.
இந்த சம்மு வந்து 2 இருக்கு, இங்கே 8 இருக்கா. ஸோ 2 மல்டிபிள் பண்ணோம்னா 16. ஸோ 2 into 2 2 அடுத்த நம்பரு 3. ஸோ 2 into 3 6. ஸோ 6 வந்து அப்படியே போட்டு விட்டணும். அவ்வளோதான். இப்போ என்னன்னா இந்த சம்மடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கான ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். நானே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேனோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபாஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அண்டு இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் சம்லாம் போட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.